தனுசு ராசி. இந்த மாதம் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்த்து கொண்டிருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி தொடங்கிடுச்சு. ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இருவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பதிவுதான். இந்த மாதம் அனைத்து கிரகங்களுமே 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல இருக்காங்க. அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க. வீடு, மனை, வண்டி வாகனங்கள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய ஆரோக்கியம், தாயினுடைய ஆரோக்கியம், தாய் வழி வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே 4ஆம் இடம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 4ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. ஏன்னா 2ஆம் அதிபதியே சனி பகவான் 3 குடைவராகி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக விடாமுயற்சியோட ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அப்ப 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்க சேர்றாரு. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது என்னதான் உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்து அதிபதி யோகாதிபதியாக இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு போராட்டத்தை தன்னுடைய லைஃப்ல அது கொடுக்காம போகவே போகாது. அப்ப தனுசு ராசிக்கு இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சனியும் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது ஒரு போராட்டத்தையும் கொடுத்து பின்னாடி வெற்றியும் கொடுக்கும். ஒரு மனக்கசப்புகளையும் ஒரு மன வேதனைகளையும் ஒரு மன வலிகளையும் கொடுத்து அதுல இருந்து ஒரு அனுபவத்தையும் கொடுத்து உங்களை தைரியமான பர்சனாக மாத்துறதும் இந்த சனி செவ்வாய் தான். இப்போ 5ஆம் அதிபதி செவ்வாயும் இங்கே இருக்காரு 4ஆம் இடத்துல. அப்போ குழந்தைகள் சூப்பரா இருப்பாங்க. குழந்தைகளுடைய மேல் படிப்புக்குண்டான விஷயங்கள் இந்த மாசத்துல நீங்க பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் சிறப்பா இருக்க போகுது. வீடு, மனை, ஒரு சொத்துக்கள் வாங்கலாம். ஏன்னா 3ஆம் இடங்கிறது மாற்றம். அப்ப 3ஆம் அதிபதியோட சேர்ந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கும் பொழுது ஒரு இடமாற்றம் பண்ணலாமா, ஒரு சொத்து ஏதாவது மாத்தலாமா, ஒரு சிறு தூர பயணங்கள் போயிட்டு வரலாமா, 3ஆம் இடங்கிறது சிறு தூர பயணங்கள் அதெல்லாமே போயிட்டு வரலாமா அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 12ஆம் அதிபதியுமாக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் வெளியே போய் இருக்கலாம், கொஞ்சம் வெளியே எங்காவது போய் தங்கி படிக்கலாம், வெளியே எங்காவது போய் வேலைக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாசத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல. அதற்குண்டான உங்க ஜாதக தசாபுத்திகளும் கிரகங்களும் வழி கொடுத்தால் நிச்சயம் அது நடக்கும். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அவரும் உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் அதிபதி. அப்ப என்னதான் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் 5ஆம் வீட்டுக்கு ஒரு மதிப்புண்டு. 5ங்கிறது குலதெய்வ ஸ்தானம். அப்போ குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகம். தெய்வமே உங்க கூட இருந்து வழி நடத்தும். கடன் விலகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள். ஏதாவது ஹோம் லோன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஒரு வண்டி வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்குறதுக்கு உண்டான ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அது கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள். அப்ப அவர் யார் அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி. அவர் 5ல் இருக்கும் பொழுது குழந்தைகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற போறீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற போறீங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், நேரடியாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப லாபம் கண்டிப்பாக பெருகும். ஏதாவது ஒரு வழியில பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. உங்க சுய தேவைகளும் உங்களுடைய சுய சந்தோஷங்களும் உங்களுடைய சுய ஆசையும் நிறைவேறதுக்குண்டான ஒரு மாதமாக தனுசு மாதத்துக்கு இந்த மாதம் உண்டு. அடுத்தது அந்த சுக்கிரனே பாருங்க நேரா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்ப 6க்குடையவர் 6ல் இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகிரகமாக இருக்கிறதுனால பெருசா எதிரிகள் அவங்களே விலகிடுவாங்க. 12ஆம் இடத்தை பார்ப்பு சுக்கிரன். இப்ப 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது, கணவன் மனைவியோடு சேர்ந்து போறது, குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வர்றது, சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தை பார்த்தா தீர்த்த யாத்திரை போறது, சுப செலவுகள் இதெல்லாம் நடக்கும் குடும்பத்துல. அடுத்து புதன் 7, 10ஆம் அதிபதியாகி அவர் 3ஆம் வீட்டுல இருக்கார். 10ஆம் தேதிக்கு மேல அவரும் 4ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் தான். ஆனா புதன் இங்கு நீசம். புதன் நீசமானால் புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமா இருக்கணும். அப்ப புதனுக்கு வீடு கொடுத்த குரு பலமாக இருக்கிறார், கேந்திரத்தில் இருக்கிறார். அப்ப திருமணம் கைக்கூடி வர்றது, கணவன் மனைவிக்குள்ள வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது. பெருமாள் ஸ்தானாதிபதி பெருமாள் ஸ்தானத்திலே இருக்கார். பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, தொழில் வளர்றது, தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, தொழில லாபங்கள் கிடைக்கிறது. ஏன்னா லாபஸ்தானத்தை தான் சுக்கிரன் பாக்குறாரு.
தொழில லாபங்கள் கிடைக்கிறது. கிடைச்ச லாபத்தை 19ஆம் தேதிக்கு மேல குடும்பத்துக்காக செலவு பண்றது, இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வர்றது, கோயிலுக்கு செலவு பண்றது, கோவில் கட்டுமான பணிக்கு கொடுக்கறது, இது எல்லாமே தர்ம ராசி தானே தனுசு, நிறைய தர்மம் பண்ணும். சோ அதெல்லாமே இந்த மாசம் அந்த வாய்ப்புகள் வரும். சூரியனும் பாருங்க 9ஆம் அதிபதி, அவரு வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் இங்க இருப்பார். 14ஆம் தேதிக்கு மேல உச்சமாயிருவார், இங்க வந்து மேஷத்துக்கு வருவார். அப்ப சூரியன் உச்சமாகிறது தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் அருமையா இருக்க போகுது, வளர்ச்சி கிடைக்க போகுது. சிவன் கோயிலுக்கு போவீங்க, பழமையான சிவன் கோயில தேடி போவீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்திகள் வந்து உங்களுக்கு அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தாக்கங்கள் எல்லாமே அப்படி குறையறதுக்கு ஆரம்பிக்கும். சூரியன் உச்சமாகுது அப்படின்னாலே வளர்ச்சி தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். தந்தை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். தந்தை சொத்து இருக்குதுங்க, அப்பா அம்மா சொத்து இருக்குது, இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலாமா, நாங்க முதல்லயே பேசி சண்டை ஆயிருச்சு, இப்ப எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மாசம் பேச்சுவார்த்தை நடத்துங்க. 19ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் உச்சமாகும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஒவ்வொரு மாதமும் இது நடக்கும், இது நடக்காது, இந்த நன்மைகள் இது மட்டும் செய்யுங்க, இதை செய்யாதீங்க, ரொம்ப தெளிவா கிரகங்கள் ரீதியாக பொத்தாமதுவா சொல்லாம கிரகங்கள் ரீதியாக நான் வந்து தெளிவா கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாசம் தனுசுக்கு சூப்பரா இருக்கும், எதுலயுமே நல்லா இருக்கும். கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா போராட்டம் இல்லாம இருக்காது, போராட்டம் உண்டு. போராடினாலும் ஜெயிக்க போறீங்க. வலிக்கு அப்புறம் நிச்சயமான ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்குது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இந்த மாதம் எதை செய்தாலும் போராட்டத்துடன் செய்தாலும் வெற்றிகளும் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய பலன்.